வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் செட்டை போட்டு மீன் பிடி தாங்க வந்திருக்கோம். அது எப்படி பிடிக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஆள் ஒரு பால் செட்டை ஏரிக்குள்ளே விட்டார். அடிக்க தெரியாமல் அடித்து உள்ளே விட்டார். இப்போ புதுசாக ஒன்று கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் அப்பயே சொன்னேன் இந்த இத்து போன ஸ்ப்ரிங்கை எடுத்துகிட்டு வர்றதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு தான் அது. கேட்டால் இதை கேட்டால் தாங்கும், 10 கிலோ வரைக்கும் தாங்கும்னு சொன்னார். பார்த்தா பால் செட்டே தாங்க மாட்டுது. இல்லை எங்கே மீன் மாட்டி பார்க்கலாம். பாபே ஏய் பார்த்து தூக்கு. இவ்வளோ பெரிய பால் செட்டில் தம்மா துண்டு ஜிலேபி. ஜீல் தேசில் ஜிலேபி கண்ணு கிண்ணலாம் போயிடுச்சுடா. முதல் போனியே எடுத்து உள்ள போடு. கட்லா மாட்டும் பார்த்தா ஒரு திமிங்கலம் மாட்டிக்கிட்டு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த லாஸ்ட்டில் போட்டிருந்தோம். டோல் மாட்டிக்கிட்டு அத்தீசி இடத்த மாற்றி வந்திருக்கோம். இங்கே மாட்டுதான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோல் வச்சுருக்காரு நம்ம ஃபிஷ்ஷிங் கிங் பாபு. அவர் அப்படி தான் திட்டுவார், எல்லாம் கண்டுக்காதீங்க. அவர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் வலை தெரியும். அது ஃபுல்லாக ஜிலேபி மீன் தான். பெரிய மீன் இருக்குன்னு எதுவும் பார்க்காதீங்க. தெரியுது, மீனும் தெரியுது. டோல் உள்ளே மாட்டிச்சுன்னு எங்கள் ஆள் உள்ளே நீச்சல் வச்சுருக்காரு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், நனைஞ்சிருக்காரு ஃபுல்லாக. சுறா நீச்சல் தான் போட்டார் எங்கள் ஆள். டைவ் அடித்து அப்படியே குப்புறக்க வந்தார். ரெண்டாவது செட்டிங்கு போடுறாரு. பார்ப்போம் இந்த இடத்துல என்ன மீன் மாட்டுது, ஜிலேபி மாட்டுதா அப்படின்னு. ஜிலேபி மாட்டினா நாங்கள் இடத்த மாற்றலான் இருக்கோம். இல்லை ஏரியை மாற்றலான் இருக்கோம். நாங்கள் இடத்துல ஏரியை மாற்றலான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவதா 4ஆவதா ப்ளேஸு மாறி இருக்கோம் நாங்கள், எங்கே மீன் கிடைக்கலன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் கழித்து ஒரு மீன் ஒன்று மாட்டியிருக்கு. என்ன மீனுன்னு தெரில, பார்ப்போம். போய் கிட்ட போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா மீன் மாட்டிச்சு, இழுத்துக்கிட்டுருக்காரு. அது என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். ஜிலேபி மீனாக இருந்தால் நாங்கள் செம காண்டாகி இருக்கு. பார்த்தீங்கன்னா பெரிய மீன் தான். பார்த்தீங்களா மீனை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மீனை பாருங்கள்.
காலிலேருந்து காஞ்சி போயிருந்தோம். கட்லாவா பொறுமை, எப்படியோ ஒரு 2 கிலோ இருக்கும் இந்த மீன். பார்த்துக்குங்க. காலிலேருந்து ஒரு 6 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணதில் ஒரு பலன் இருக்குது எங்களுக்கு. பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 2-2.5 கிலோ இருக்கும் மீன். எங்கள் ஃபிஷ்ஷிங் கிங்க்கு ஒரு சந்தோஷம் தாங்க முடியல மூச்சில். ஏன்னா 6 மணி நேரம் கழித்து பிடிச்சிருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா டோரு வந்து 2வதாக சுற்றிச்சு. மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மழை வர சரியான மழை. சரி, லாஸ்ட்டு டோலு ஃபஸ்ட்டு கிளம்புவோன்னு பார்த்தோம். அநேகமாக ஜிலேபி தான் நினைக்கிறேன். எங்கள் கிங்ஃபிஷர் பாபு என்ன சொல்லிக்கிறார்? நண்பா பார்க்க நண்பா வெயிட்டாக இருக்கு நண்பா. வந்து இன்னைக்கு நல்ல நாள். காலிலேருந்து எல்லாம் எங்கப்படியே சுற்றிட்டு இருக்கோம். காலிலேருந்து பார்த்தீங்கன்னா இது 3வது ஏரி. இந்த ஏரியில் ஃபஸ்ட்டு மீன் லக்கு, 2வது மீன் என்னன்னு தெரில, பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கெளுத்தி மாட்டிருக்கு எங்களுக்கு. வளர்ப்பு தெளி இதுவும் சமைச்சு சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் மைண்ட் செட்டு, எங்கள் கிங்ஃபிஷர் பாபு என்ன சொல்கிறாரு, அவ்வளோதான் ஏரியிலே விட்டுறலான் இருக்கோம். நாங்கள் கட்லா விரால் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தோம். கேட் பீஸ் வந்திருக்கு. எங்களோட லக்கு அந்த ஒரு மீன் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கொஞ்சம் தூக்கி காமி. பார்த்தீங்கன்னா இதுதான் கேட் ஃபிஷ். கிங்ஃபிஷர் பாபு வந்து 2வதாக பிடிச்ச மீன். யாரும் விரால்னு நினச்சிடாதீங்க, கேட் ஃபிஷ் இது. மீசியை பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தண்ணியில் விட்டுறோம் மீனை. விட்டுருண்ணா. தூக்கி போட்டுருங்க. பார்த்திங்கன்னா மீன் போயிடுச்சு. அதுக்கு நல்ல நேரம் பாருங்கன்னா. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா மணி 6 ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பணும். நான் இப்போ ஓட விட்டு அடிப்பாங்க எங்களை.